ரசிகர்களின் இதயத்தில் குடியிருப்பவர்களில் தமிழ் சினிமாவின் கதாநாயகனும் ஒருவர். கதாநாயகனுக்காக ரசிகர்கள் செய்யும் அலப்பறைகளை மௌனமாக கடந்து போவதற்கு சமூகம் தன்னை தயார்படுத்தி விட்டது. தியாகராஜ பாகவதர், பிஜு சின்னப்பா, சிவாஜி எம்ஜிஆர், கமல், ரஜினி, விஜய், அஜித், சிம்பு தனுஷ் என போட்டியாக இருந்த திரையுலகம் இப்போது விக்ரம், சிவகார்த்திகேயன், சூர்யா, கார்த்திக், விஜய் சேதுபதி என பறந்து விரிந்துள்ளது. இவர்களுக்கிடையில் சில படங்களில் கதாநாயகனாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் ஸ்ரீகாந்துக்கு பெண் ரசிகைகள் அதிகம். சில நடிகைகள் ஸ்ரீகாந்தின் அழகில் மயங்கியதாக கிசு வெளியானது. கொலை, கொள்ளை, சமூக விரோத செயல்கள், போதை வஸ்து கடத்தல் போன்றவற்றை செய்யும் வில்லனையும் அவனது அடியாட்களையும் புரட்டி எடுத்து நீதியை நிலைநாட்டுபவர்தான் கதாநாயகன். அப்படியான ஒரு கதாநாயகனான ஸ்ரீகாந்த் போதை வஸ்து முகவராக இருந்தான் என்பதால் திரையுலகம் அதிர்ச்சி அடைந்துள்ளது. காக்ரைன் எனும் போதைப் பொருள் பயன்படுத்தியதால் நடிகர் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அதே குற்றச்சாட்டில் நடிகர் கிருஷ்ணாவும் கைது செய்யப்பட்டார். இவர்கள் இருவரின் மூலமாக போதைப் பொருள் தமிழ் திரையுலகுக்குள் விநியோகிக்கப்பட்டிருக்கலாம் என்ற அச்சம் எழுந்துள்ளது. பிரபல கதாநாயகர்கள் சிக்கப் போகிறார்கள், முன்னணி கதாநாயகிகள் அகப்பட போகிறார்கள் என்ற செய்திகள் பரபரப்பாக பரவின. ஆனால் அப்படியான அசம்பாவிதங்கள் எதுவும் நடைபெறவில்லை. ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா ஆகிய இருவரும் பிணை கோரி மனு செய்தனர். சென்னையில் உள்ள போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றம் அவர்களின் பிணை மனுவை தள்ளுபடி செய்தது. இருவரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்தனர். அதனை விசாரித்த உயர்நீதிமன்றம் இருவருக்கும் நிபந்தனைகளுடன் பிணை வழங்கியது. போதைப் பொருள் பாவித்த குற்றச்சாட்டில் ஸ்ரீகாந்த் சிக்கியதன் பின்னணியில் பலர் உள்ளனர். அவரது சகபாடிகள் எவரும் அவரை காட்டிக் கொடுக்கவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசியல்வாதிதான் ஸ்ரீகாந்தை காட்டிக் கொடுத்தார். வாட்ஸ்அப் குழுவில் போதை வஸ்து பரிமாறப்படும் ஆதாரங்களுடன் ஸ்ரீகாந்த் கைது செய்யப்பட்டார். அவர் போதை வஸ்து பாவிப்பதை மருத்துவ அறிக்கை உறுதிப்படுத்தியது. பாரொன்றில் நடந்த சிறு மோதல் தமிழ் சினிமாவின் கதாநாயகனை சிறைக்கு தள்ளியது. பாரொன்றில் மது அருந்திய கோஷ்டிகளுக்கிடையில் ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் மோதலில் முடிந்தது. பார் நிர்வாகம் போலீசில் முறையிட்ட போது சிலர் கைது செய்யப்பட்டார்கள். அப்போதுதான் அவர்கள் போதை வஸ்து பாவித்ததை போலீசார் தெரிந்து கொண்டனர். மேலதிக விசாரணைகளில் கானா நாட்டைச் சேர்ந்த ஜோன் என்பவர் அவர்களுக்கு போதை வஸ்து விநியோகம் செய்வதை தெரிந்து கொண்ட போலீசார் ஜோனையும் கைது செய்தனர். ஹாக்ரைன் வைத்திருந்தது நிரூபிக்கப்பட்டால் 10 முதல் 20 வருட சிறை தண்டனை வழங்கப்படும். திரையுலகினர் போதைப் பொருள் பாவிப்பது ரகசியமானதல்ல. கையும் மெய்யுமாக பிடிபட்ட கிந்தி நடிகரின் மகன் கொச்சியில் போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு பிரிவு அதிரடியாக ஒரு ஹோட்டலினுள் சோதனை நடத்திய போது பிரபல மலையாள நடிகர் தப்பி ஓடுவதை சிசிடிவி வெளிப்படுத்தியது. அவர் கைது செய்யப்பட்டு பிணையில் வெளியே வந்துவிட்டார். ஸ்ரீகாந்த் மீதான வழக்கு பரபரப்பாக தொடருமா அல்லது அமுங்கிவிடுமா என்பதை விசாரணையின் போக்கு வெளிப்படுத்தும்.